இன்னொன்று இதுவரை இந்த போராட்டம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை, முதலமைச்சரின் அறிக்கையில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டமோ சோனம் வாங்சுக்கோட அந்த உண்ணாவிரத போராட்டத்தையோ ஆதரித்து, அதாவது அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது என்று ஆதரித்து ஒரு வரியும் இல்லை. ஆனால் அந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன, இது கண்டிக்கத்தக்கது என்றுதான் இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கைகளை ஆதரிப்பதில் இதுதான் சிக்கல் இருக்குது அரசுக்கு. இல்ல, கோரிக்கையை ஆதரிக்கிறதுல அரசுக்கு சிக்கல் கிடையாது. ஆனா அவர் எப்போதுமே நீட்டுக்கு எதிரானவராக இருக்கிறாரு. சம வாய்ப்பு சமமா இல்ல, அவங்க எதிரானதா இருக்காங்க. ஆனா இந்த போராட்டம் ஒரு இளைஞர்கள் போராட்டம், அது ஒரு பார்ட்டியும் இல்ல, அவங்க எந்த பார்ட்டியும் இல்ல. இந்த மாணவர்கள் இளைஞர்கள் கோரிக்கைகள் நியாயம் இருக்காது. நீங்களே சொல்றீங்க, நீங்களே நியாயமான கோரிக்கை. தமிழக வெற்றி கழகம் இதுல இவர்களுக்கு ஏன்னா இளைஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி தான் இது. பெரிய அளவில் பெருவாரியான இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக அரசை ஒரு நம்பிக்கையோடு ஆட்சி பொறுப்பில் வைத்திருக்கும் பொழுது, இன்று அந்த திரைப்பட வெளியீடு, இதில் உள்ள ஆர்வம், கொண்டாட்டம், இந்த போராட்டத்திற்கான ஆதரவு மற்றும் அவர்களுடைய கோரிக்கையில் உள்ள நியாயத்தை முன்னெடுத்து செல்வதில் சற்று பின்தங்குகிறதோ என்ற ஒரு விமர்சனம் இருக்குது. நாங்கள் எப்போதுமே மாணவர்களோடையும் இளைஞர்களோடையும் பொதுமக்களோடையும் தான் ஒன்றோடு ஒன்றாக இருக்கிறோம். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ்ன்றது பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக தடைபட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரிலீஸ்ன்றது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதுல நம்ம அந்த மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் சினிமா ரிலீஸ்க்கும். ஏன்னா அவர் இந்த படத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்த முடிச்சுட்டு வெளியில வந்துட்டார். இது ஒரு வர்த்தகம். அந்த வர்த்தகத்துல பணம் செலுத்தியவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய லாப நஷ்டங்கள்ல இருக்கிறாங்க அவங்க. சோ அவங்க இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குறிப்பிட்ட தேதியில தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு சினிமாவையும் இந்த போராட்டத்தையும் நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம இணைத்து பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இது இணைத்து பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. அவங்க வர்த்தக ரீதியா பணம் நிறைய ஒரு 400 கோடி 500 கோடி செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தை அவங்க வெற்றியடைய செய்யணும்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வர்த்தக ரீதியா அவங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சினிமா தியேட்டர் ஓனர்ஸ், அவங்களோட வர்த்தகம். பழனிசாமி சார், மலைக்குடி பழனிசாமி நீங்க சொல்லுது புரியுது. அது இந்த திரைப்படத்துல இன்னைக்கு வெளியிடக்கூடாது என்றோ அல்லது இந்த கொண்டாடக்கூடாது என்றோ நம்ம சொல்லல. இதில் உள்ள தீவிரம் அதில் இல்லை என்பது ஒன்று. இன்னொன்று, டெல்லியில் நம்ம தமிழக மாணவர்களும் அங்கு இளைஞர்களும் பெருமளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சியினர் கூடக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, தமிழக வெற்றி கழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக இருப்பவர் இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர். அவருக்கு இந்த டெல்லி பிரதிநிதிக்கு அங்குள்ள மாணவர்கள் இளைஞர்களுக்கு அவர் சந்தித்து ஆதரவோ அல்லது அவர்களுக்கான உதவிகளையோ மேற்கொள்ளவில்லை, அல்லது அவர்கள் இந்த பிரச்சனையை தமிழக மாணவர்களின் இளைஞர்களின் பிரச்சனையை டெல்லி அரசுக்கு அவர் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அது பண்ணலை அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விமர்சனமாக இருக்குது. வேறு டெல்லி பிரதிநிதியாக இருந்தால் எவ்வாறு இருப்பார்களா? திரைப்பட ப்ரொடியூசர் அந்த டெல்லி பிரதிநிதியாக இருப்பதால் இந்த பிரச்சனையை அவர் அங்கு உள்ள தமிழக மாணவர்களும் டெல்லியில் போராடிட்டு இருக்கிறாங்க, இளைஞர்களும் போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு முறையான வழிநடத்தலையோ அல்லது அவர்களுக்கான உதவிகளையோ செய்யவில்லை. திரைப்பட வெளியீட்டுக்கு செய்யப்பட்ட அந்த முயற்சிகளைப் போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக இளைஞர்கள், தமிழக மாணவர்களுக்கு கேவிஎன் புரொடக்ஷன்ஸின் அந்த வெங்கட் நாராயணா எந்த விதமான உதவியும் செய்யவில்லை தமிழக அரசின் பிரதிநிதி என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்குது. இது குற்றச்சாட்டாக பார்க்குறீங்களா, அல்லது ஒரு விமர்சனமாக பார்க்குறீங்களா, இல்லை இது வர்த்தக பிரச்சனை தான் பார்க்குறீங்களா? இது அதாவது இந்த விமர்சனம் எப்படி பார்க்கப்படுகிறதுனா, இப்போது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆளுங்கட்சியாக உள்ளது. நாங்கள் அரசியல் ரீதியாக கொள்கை முடிவுகள் எடுத்து இந்த நீட்டுக்கு எதிரான மக்களுக்கு எந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய ஏதாவது வழிகள் உண்டா, இல்ல தற்காலிகமாக இந்த தேர்வுகளை ரத்து செய்யறதுக்கு வழி உண்டான்னு சொல்லி எங்களோட தலைமையில் இருக்கவங்களும் அரசு அதிகாரிகளும் பேசிட்டு இருக்காங்க. இதே டெல்லி சிறப்பு பிரதிநிதி அவர்களும் அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள்ட்ட பேசுறாங்க. இது எந்த மாதிரி இருக்குது, இது என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும், மாணவர்கள் போராட்டத்துக்கு என்னென்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும்னு அவரும் பேசுறாரு. ஆஃப்லைன்ல இதெல்லாம் பண்றாங்க அவங்க. நாங்க எதிர்கட்சியா இருந்தாதான் நாங்க வெளியில போராடுற குணம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க அரசு ரீதியாக போராடி கொண்டுதான் இருக்கிறோம். நீட்டை முழுமையாக தடை செய்வதா, இல்ல நீட்டுக்காக எக்ஸாமுக்காக நம்ம கிராமப்புற மாணவர்களையும் தயார் செய்வதா, இல்ல தற்காலிகமாக நீட்டை நிறுத்தி வைப்பதா அப்படின்ற போராட்டங்கள்ல தான் எங்களோட கட்சி தலைமையும் எங்கள் தமிழக மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்.
ஓகே. அவர் வந்து இப்ப வந்து மக்கள் ஒரு வகையான போராட்டம், மாணவர்கள் ஒரு வகையான போராட்டத்துல இருந்தாங்கன்னா, அவர் சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதை எப்படி மீட்டெடுக்கலான்ற போராட்டத்துல தான் அவர் இருக்கிறார்.